இன்றைக்கு மிக முக்கியமான ஒரு விஷயமாக இந்த திருமண பொருத்தம்னு ஒன்று இருக்குது இல்லையா? ஒரு பெண்ணுக்கு ஆணை இணைக்கலாமா? இந்த காலத்தில், அந்த காலத்தில் அப்படியே அத்தை பொண்ணு மாமா பொண்ணுன்னு சேர்த்து வைக்கும் பொழுது உறவுக்குள்ளேயே திருமணம் பண்ணும்போது இந்த பொருத்தம் என்பது பெரும்பாலும் அப்படியே பார்க்குறதில்ல. அத்தை பொண்ணு மாமா பொண்ணு நம்ம கண்ணு முன்னாடியே வளர்ந்த பையன் கண்ணு முன்னாடியே வளர்ந்த பொண்ணுன்னு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. இப்போ அது மாற 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 ஒரு மாப்பிள்ளையை பற்றி விசாரிக்க முடியாத சூழ்நிலையில், விசாரிக்க தேவையான ஒரு அமைப்புகளில் முதல்ல ஒரு ஜோதிட நம்பிக்கை உள்ளவர்கள் ஜோதிடத்தையும் பார்த்துடலாம் என்கின்ற மாதிரியாக வரும் பொழுது, இந்த திருமண பொருத்த அமைப்பிலேயே 4 ஜோதிடர்கள் 4 விதமாக சொல்லுகிறார்களே. என்னங்க இது இப்படி இருக்கு, அது அப்படி இருக்குன்னு 4 விதமாக சொல்லுகிறார்கள். இதில் வேற இன்றைக்கு சமீபத்தில் ஒருத்தர் சொன்ன மாதிரி, அதாவது பெண் வீட்டார் போய் ஒரே ஜோதிடர் தான் பெண் வீட்டார் போய் அந்த மாப்பிள்ளையுடைய ஜாதகத்தை பார்க்கும்போது இரண்டும் பொருந்துகிறது என்று சொன்ன அதே ஜோதிடர், மாப்பிள்ளை வீட்டார் அந்த ஜாதகத்தை பெண்ணோட ஜாதகத்தை எடுத்துகிட்டு போகும்போது பொருந்தலைன்னு சொல்கிறாருங்க. இதில் எதங்க நாங்கள் பார்க்குறது என்கின்ற ஒரு திருமண பொருத்த அமைப்புகளில் பொது ஜனங்கள் எல்லோருக்குமே கடுமையான குழப்பங்கள் இருக்கக்கூடிய அமைப்புகள் நிச்சயமாக உண்டுங்க. ஜோதிடம் மருத்துவம் மாதிரி ஒரு ஃபிக்ஸடான ஒரு விதிகளை கொண்டது கண்டிப்பாக கிடையாதுங்க. ஜோதிடம் ஒரு மிகப்பெரிய சாஸ்திரம், மிகப்பெரிய கலை என்கின்ற நிலையில் இந்த ஜோதிட படிப்புகள் கூட, ஜோதிடத்தை கற்றுக்கொள்வது கூட இன்னும் முறையான அமைப்புகளில் எங்கேயுமே கிடையாது. உலகம் முழுக்க இதுதான் ஒரு பொதுவான நிலைமை. இப்போ மருத்துவத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா, எம்பிபிஎஸ்லேருந்து அந்தந்த மருத்துவ முறைகளுக்கு ஏற்ப ஒரு 5 வருட 10 வருட ஒரே மாதிரியான சிலபஸ், ஒரே மாதிரியான முடிவுகளை கொண்ட ஒரு நிலையில் படிப்புகள் இருக்கும்போது, ஜோதிடத்திற்கு அப்படிப்பட்ட முறையான ஒரே மாதிரியான படிப்புகள் இல்லை. வேறு வேறு முறைகளில் சில விஷயங்கள் வரும் பொழுது இன்னும் பழமை அமைப்புகளையே பிடித்திருக்கக்கூடிய ஜோதிடர்கள் இருக்கும்போது, அதாவது ஜோதிடம் ஒரு அதீதமான தெய்வ நம்பிக்கை, ஆன்மீக ஈடுபாடு கொண்டவர்களால் வேறு சில நிலைகளில் மாற்றவே முடியாது என்கின்ற அமைப்பில் அந்த மகரிஷி சொல்லியிருக்கிறார், இந்த மகரிஷி சொல்லியிருக்கிறார், இதை மீறவே முடியாது, முன்னோர்கள் அவர்கள் சொன்னது அப்படியே இதாக இருக்கணும் என்கின்ற மாதிரியாக அப்டேட் பண்ண முடியாத சாஸ்திரமாக இருக்கிறதுனால தாங்க இந்த மாதிரியான ஒருவர் ஒரு முறையில் பார்க்கும்போது பொருந்தும் என்று சொல்லும்போது இன்னொருவர் இன்னொரு முறையில் பார்க்கும்போது பொருந்தும்னு சொல்ல மாட்டேன்றார். உண்மையை சொல்லப்போனால் இந்த 10 பொருத்தம்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? இந்த 10 பொருத்தமே பெண்ணின் நட்சத்திரத்தை வைத்து சொல்லப்படக்கூடிய ஒன்று தான். அப்படியே நீங்கள் ஆணின் நட்சத்திரத்தை வச்சு பார்த்தீங்கன்னா அதுலேயும் சில விஷயங்கள் வரும். அல்லது இன்னும் ஒன்று கூட சொல்லலாம், குறைந்த அனுபவம் உள்ளவர், நீடித்த அனுபவம் உள்ளவர், ஒரு 30-40 வருஷம் அனுபவம் உள்ளவர் ப்ரெடிக்ட் பண்ணும்போது வேறு மாதிரி ப்ரெடிக்ட் பண்ணுவார். ஒரு 3-4 வருடம் மட்டுமே அனுபவம் உள்ளவர் ப்ரெடிக்ட் பண்ணும்போது வேறு மாதிரி ப்ரெடிக்ட் பண்ணுவார். ஆக இந்த மாதிரியான ஒரு நிலையற்ற விதிகள் அல்லது ஒரே மாதிரியான விதிகள் இல்லாத ஒரு அமைப்பும், அனுபவஸ்தாலிகளுடைய கொஞ்சம் ஏற்ற இறக்கங்கள் இருக்கக்கூடிய அமைப்பில் தான் இந்த திருமண அமைப்புகளில் 4 ஜோதிடர்கள் 4 விதமாக பலன் சொல்லக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. நானே அடிக்கடி நம்முடைய விளக்கப்பகுதியில் அந்த 10 பொருத்தம் என்பது இப்போது எந்த விதத்திலும் ஒத்து வராத ஒரு பொருத்தம் என்பதை தெளிவாகவே எல்லாருக்குமே விளக்கியிருக்கிறேன். ஏன்னா அந்த காலத்தில் பெண்ணின் நாம நட்சத்திரங்கள், அதாவது பெண்ணிற்கு பிறந்த ஜாதகம் எழுதுவது என்பது இப்போ தான் ஒரு 30-40 வருஷமாக எழுதுகிறாங்களே தவிர, அந்த காலத்து ஆட்களுக்கு நம்முடைய அம்மாக்கள் பாட்டிகள் போன்றவர்களுக்கு பெண் குழந்தைகளுக்கு ஜாதகமே எழுதுனதில்லை. அப்போ அந்த ஜாதகமே எழுதாத ஒரு சூழ்நிலையில் அந்த பெண்ணின் முதல் எழுத்தை, காமாட்சியா மீனாட்சியா என்கின்ற பெண்ணின் முதல் எழுத்தை மட்டுமே வைத்து அந்த எழுத்தின் நட்சத்திரத்தை வைத்து மட்டுமே பார்த்து தோராயமாக பார்த்து கொண்டிருந்த 10 பொருத்தம் என்பது இந்த காலத்தில் பொருந்தாது என்பதை அடிக்கடி நம்ம விளக்க பகுதியில் சொல்லியிருக்கிறேன் இல்லையா? அப்போ ஒரே மாதிரியான விதிகளை வைத்து பார்க்கக்கூடிய, ஒரே முறையில் பார்க்கக்கூடிய ஜோதிடர்களை நம்ம அணுகும்போது அவர்கள் ஒரே மாதிரியான பலன்களை சொல்வார்கள் என்பது தாங்க இன்றைய விளக்கமாக இருக்க முடியும். இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம். மீண்டும் நாளை காலை இதே நல்ல காலம் பிறக்குது நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி.